தொடர்ந்து நெல்லை பேருந்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளாகியிருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நெல்லை பேருந்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் தற்காலிக ஊழியர்களை கொண்டு பேருந்து இயக்கி அந்த பேருந்தானது தற்போது விபத்தை சந்தித்திருக்கிறது. தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய பேருந்து தற்போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது. நெல்லையில் பேருந்து ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தால் தற்காலிக ஓட்டுநர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டன. அதில் ஒன்றாக தற்காலிக ஓட்டுநர் இயக்கிய பேருந்து ஒன்று விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்திகளை தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்காலிக இயக்குனர் பேருந்து இயக்கியதால் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளாகி பின்புற கண்ணாடி நொறுங்கி இருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வராஜ். வணக்கம் செல்வராஜ், விபத்து குறித்தான விவரங்கள் என்ன? நிச்சயமாக சாரா, 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் இன்று தங்களுடைய வேலை நிறுத்தத்தை துவங்கியுள்ளார்கள். இதில் சிஐடி தொழிற்சங்கம் உள்ளிட்ட அனைத்து தொழிற்சங்கங்களும் தங்கள் பங்கேற்றுள்ளார்கள். இந்த நிலையில் தமிழகம் முழுவதுமே இது போன்ற போக்குவரத்து தங்களுடைய வேலை நிறுத்தத்தைக்கு எதிராக திமுக அரசு என்பது தங்களுடைய தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை தங்கள் நியமிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த நிலையில் ஏற்கனவே சற்று முன் கூட சிஐடி தொழிற்சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருந்தார்கள், இது போன்ற தற்காலிக பயிற்சி பெறாத ஓட்டுநர்களை கொண்டு இந்த பேருந்துகள் இயக்கப்படுவதன் மூலமாக பல்வேறு விபத்துக்கள் ஏற்படும் என தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் 10,000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் அது தன்னுடைய வாழ்நாளை முடித்துவிட்டு அது கண்டமாகக்கூடிய சூழ்நிலை தான் அந்த பேருந்துகள் இருப்பதாகவும், அந்த பேருந்துகளை கூட ஓட்டுநர் மிக சிரமப்பட்டு இயக்கி வந்த நிலையில் இது போன்ற நேரடியாக நியமிக்கப்படுகின்ற தகுதியற்ற ஓட்டுநர்களை கொண்டு இந்த பேருந்துகளை இயக்கினால் விபத்துக்குள்ளாகும் என்று தெரிவிக்கின்றார்கள். இந்த நிலையில் இந்த நகர பேருந்து நெல்லை மாநகர பகுதியில் இயக்கப்பட்ட நகர பேருந்துகளை அந்த பேருந்தின் தற்காலிக ஓட்டுநர் என்பது பின்புற கண்ணாடியை சரியாக பார்க்காமல் தங்களுடைய அந்த ரிவர்ஸ் கியர் போடும்போது அந்த கண்ணாடி தற்போது அந்த பேருந்து என்பது நேரடியாக தாமிரபரணி பணிமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த சிஐடி தொழிற்சங்க நிர்வாகிகளும் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்கள். இது போன்ற மக்களின் உயிர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய அரசை இது போன்ற தற்காலிக பேருந்துகளில் ஓட்டுநர்களை கொண்டு இயக்கப்படுவதால் பொதுமக்களுக்கான உயிருக்கு யார் பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார்கள். இதற்கு முதல் கட்டமாக நெல்லை மாவட்டத்தில் உள்ள இந்த பேருந்து கண்ணாடி உடைக்கப்பட்டு தற்போது அந்த தற்காலிக ஓட்டுநர் அந்த பேருந்து இயக்கி தங்களுடைய கிளை பணிமனைக்கு கொண்டு வந்துள்ளார். இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. இது போன்ற பொதுமக்களுக்கும் சிஐடி தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் தங்கள் கோரிக்கைகள் வைத்துள்ளார்கள். தயவு செய்து பேருந்துகளில் யாரும் தங்கள் பயணிக்கப்பட வேண்டாம். ஏனால் பயிற்சியற்ற ஓட்டுநர்களால் இயக்கப்படுவதன் மூலம் அவர்கள் உயிருக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஏற்படுவதாகவும் தெரிவித்திருந்தார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக நேரடியாக நெல்லையிலே இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெற்றுள்ளதால் இந்த பகுதி முழுவதும் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சாரா, செல்வராஜ், தங்களுடைய தகவலுக்கு நன்றி.